ஃபீல் பண்றதுக்காக நீங்க என்னென்ன காரியங்களை செய்றீங்களோ அதெல்லாம் தான் உண்மையானது. காலையில எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம். குளிக்கும் போது எதுக்காக நம்ம குளிக்கிறோம்? நம்ம உடம்பு சுத்தமாகணும், இதனால தான் குளிக்கிறோம். ஆனா அந்த எண்ணத்தை நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். ஐயோ, போயிட்டு நானு கடவுளுக்கு பூஜை பண்ணணும், கடவுள் எவ்வளவு சுத்தமானவர், அவருக்கு நான் பூஜை செய்யும் போது நான் சுத்தமா இருக்கணுமே, அதனால நான் குளிக்கிறேன். நீங்க குளிக்கிற அந்த நோக்கமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க உடம்புடைய அசுத்தத்தை கிளீன் பண்றதுக்காக தான் குளிக்கிறோம். ஆனா உங்களுடைய சிந்தனை கடவுளுக்கு இப்ப தொண்டு செய்யணும், கடவுளுக்கு சேவை செய்யணும், கடவுளுக்கு நான் பூஜை பண்ணணும், அப்ப நான் சுத்தமா இருக்கணுமே, அதனால நான் குளிக்கிறேன். இந்த எண்ணத்துல குளிக்கும் போது நீங்க குளிக்கிறது கூட இல்லையா? குளிச்சுட்டு வந்ததும் ட்ரெஸ் போடுறீங்க, எதுவும் ஒரு துணி எடுக்கக்கூடாது. ஐயோ, நான் கடவுளுக்கு பூஜை பண்றேன், இவ்வளவு சுத்தமா இருக்கும், அதனால தும்பப்பூ மாதிரி வெள்ளையா இருக்க வேட்டிகள், நல்ல வெள்ளையா இருக்கிற சத்தார பூ, அது மட்டுமே இல்லை, கொஞ்சம் அத்தரெல்லாம் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லையே. ஏன்னா கடவுளுக்கு சேவை செய்ய போதும், அப்ப நாம எவ்வளவு சுத்தமா இருக்கணும் இல்லையா? மற்றபடி நாம இப்போ எங்க வெளியில போகும்போது சென்டெல்லாம் போட்டுக்கிட்டா அது ஆடம்பரம், லக்ஸுரி. ஆனா கடவுளுக்கு சேவை செய்யும் போது கொஞ்சம் அக்கறை பூசிக்கிட்டு நான் கடவுளுக்கு சேவை செய்யணும், அது பக்தி. சோ நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது கூட பக்தி, நீங்க அந்த பெர்ஃப்யூம் போட்டுக்கிறீங்களே அது கூட பக்தி. இது போல வாழ்க்கையில ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நீங்க கடவுளுக்காக நீங்க செய்யணும், அப்பதான் நீங்க பக்தராகணும். இந்த எண்ணத்துல நீங்க செயல்படும் போது நாம இந்த உடம்பை விட்டுட்டா நான் எப்படி பகவான் கிட்ட போய் சேர முடியும்? ஒன்னும் யோசிக்க வேண்டாம். நீங்க எப்படி அங்க வந்து சேரணுங்கிற லொகேஷன் மேப்ப பகவானே உங்களுக்கு, இது நான் சொல்லல, பகவான் இங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்லியிருக்கார். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி. அந்த புத்தியை நான் கொடுத்து அதனால நம்மெல்லாம் எதுவும் ரொம்ப குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எப்படி பகவான் கிட்ட போய் சேரணுங்கிற ரூட் மேப்பை பகவானே நமக்கு, அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் டிவோஷனல் சர்வீஸ். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன காரியங்களை செய்வீங்களோ அதெல்லாம் பகவானுடைய திருப்திக்காக அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். That is real. Here we stop the class. Any doubts?